ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிஃபோர் கெட்டிங் இன்டு க்ளவுடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ளவுடில் மெயினாக இருக்கக்கூடியது வந்துட்டு க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ஜஸ்ட் பேஸு. இது தெரிஞ்சாதான் க்ளவுடில் என்னென்ன என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தெரியும். இதுவுமே வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் க்ளவுடில் அஜூர் க்ளவுடுன்னு இல்லை, எந்த க்ளவுடுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா அஜூரில் க்ளவுடில் என்னென்ன சர்வீஸ் மாடல்ஸ் இருக்கு, வாட் ஆர் த சர்வீஸ் மாடல் எக்ஸ்பிளைன் சொல்லி இப்படி கேட்பாங்க. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளவுடுக்குள்ளே வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இந்த சர்வீஸ் மாடல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் நீட். கிளைண்ட் மீன்ஸ் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நீடு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி க்ளவுட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரிசோர்ஸஸை, அதாவது சர்வீசஸை வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, செக்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் க்ளவுடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் நம்ம கெட்டிங் இன்டு க்ளவுடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பேர் வந்து ஆன் ப்ரிமிசஸ். ஆன் ப்ரிமிசஸ்ங்கிற டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து அவுட் ஆஃப் க்ளவுட் சர்வீசஸ். பட் நீங்கள் க்ளவுட் சர்வீசஸ்னு இன்டர்வியூவில் கேட்குறப்போ நம்ம இந்த ஆன் ப்ரிமிசஸையும் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ஆன் ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம ஆன் பிரேம்னு சொல்லலாம், இல்லை ஆன் ப்ரிமிசஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆன் ப்ரிமிசஸ்ங்கிறது வேற யாரும் இல்லை, ஒரு கம்பெனியுடைய டேட்டா சென்டர். இப்போ க்ளவுடு வர்றதுக்கு நம்ம நேற்று சொல்லியிருப்பேன், க்ளவுடு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய டேட்டா சென்டரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போவும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. நீங்கள் கம்பெனிக்குள்ளே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஹப் ரூம் இருக்கும். அந்த ஹப் ரூம்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரேக், பெரிய பெரிய ரேக் வச்சுருப்பாங்க. அதில் பெரிய பெரிய சர்வர்ஸ், நெட்வொர்க், இது சிஸ்கோ நெட்வொர்க் டிவைசஸ் வச்சுருப்பாங்க, லேண்ட் கேபிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, ஏபிசி, நெக்ஸ்ட் ஐஆர்சி யூனிட், இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட்டப் தான் வந்துட்டு டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டர் வந்து பிசிக்கலாக கம்பெனியில் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு ஆன் ப்ரிமிசஸ். அப்போ நீங்க ஜஸ்ட் ஆன் ப்ரிமிசஸ்ன்னு சொன்னாலே மைண்ட்ல வச்சுக்கக்கூடியது கம்பெனியுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர் தான் வந்துட்டு ஆன் ப்ரிமிசஸ். இது எல்லா கம்பெனிலையும் இருந்துகிட்டே இருக்கு. ஹெவியா இருந்தது எப்போ அப்படின்னா க்ளவுட் வர்றதுக்கு முன்னாடி பெரிய பெரிய டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ணாங்க. கம்பெனியால பெரிய பெரிய டேட்டா சென்டரை வந்து மெயின்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் வந்து க்ளவுட் பூமிங் ஆகுது. ஸோ க்ளவுட் என்ன, க்ளவுடோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஏன் டேட்டா சென்டர் வச்சு கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய டேட்டா சென்டரை விட்டுருங்க, நீங்க பை பண்ண வேண்டாம், பில் பண்ண வேண்டாம், நாங்களே டேட்டா சென்டர் வச்சுக்கிறோம், உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் மட்டும் நாங்கள் ஆஃபர் பண்றோம்னு சொல்லி தான் க்ளவுடு வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே க்ளவுட் உள்ள வருது. சரிங்களா, இப்போ ஆன் ப்ரிமிசஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பெரிய பில்டிங். எப்பவுமே கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டேட்டா சென்டரை வைக்கணும். இப்போ நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறப்போ உங்களுடைய ஓடிசி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு 50 to 100, 200, 300 டெஸ்க்டாப்ஸ் வந்து ஒரு அதில் கேபினில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம்ன்ற மாதிரி. புதுசாக ஒரு யூசர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் அலோகேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டெஸ்க்டாப் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணணும்னா எல்லாமே வந்து எல்லாமே ஒரு லேனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹப் ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப். இந்த செட்டப்புக்கு அவங்க செப்பரேட்டாக ஒரு பில்டிங் கட்டணும், அதுக்குள்ளே ஒரு ரூமை டெடிகேட் பண்ணணும். அதில் ஏசி பவர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளோரில் ஏசி விட அங்கே இருக்கக்கூடிய ஏசியோடைய இது வந்துட்டு கூலிங்கோடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய செக்யூர்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ், சரி, டேட்டா சென்டரை. ஸோ அங்கே இருந்து தான் கம்பெனிக்கு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பெனி. இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து கம்பெனி அந்த மாதிரி செட்டப்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒர்க்லோட இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன் ப்ரிமிசஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க்லோட க்ளவுடுக்கு மாத்துறாங்க, மைக்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆன் ப்ரிமிசஸ் ஒர்க்லோட இங்கேருந்து ஐயாஸ், பேஸ், சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க்லோட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து அவங்களுடைய டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்லோட மைக்ரேட் பண்ணிட்டு அவங்களுடைய டேட்டா சென்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் ரீசன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் த ஒர்க்லோட் ஹெவி.
ஸோ இப்போவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் பார்த்தோம், இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா க்ளவுடில் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 35-40% ஆஃப் ஒர்க் லோடு வந்து ஆன் ப்ரிமிசஸ்ல இருந்து, அதாவது இருக்கிற என்டையர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆன் ப்ரிமிசஸ் ஒர்க் லோடு 40% க்ளவுடுக்கு வந்துருச்சு. இன்னுமே வந்து ஒரு 60% ஆஃப் ஒர்க் லோடு எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, கம்பெனியுடைய அவங்க ஓன் டேட்டா சென்டர்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 40%ங்கிறது இப்போ லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் க்ளவுடோடைய இது வந்து 2007 6 or 7 வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் வருது. அண்ட் 2011 ஆர் 12 ஐ கெஸ் அப்போ தான் வந்து அஜூர் க்ளவுட் பூமிங் ஆகுது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸில் 40% ஆஃப் ஒர்க் லோடு வந்து க்ளவுடுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டில் வந்து 60% ஆஃப் ஒர்க் லோடு வந்து இன்னும் ஆன் ப்ரிமிசஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆன் ப்ரிமிசஸில் இருக்கக்கூடிய ஒர்க் லோடு வந்து 100% க்ளவுடுக்கு வரணும் அப்படின்னா அகெயின் வந்து இன்னும் ஒரு 10 to 12 இயர்ஸ் வந்து இட் வில் டேக் அ டைம். அப்போ இன்னும் ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு வந்து இந்த க்ளவுட் வந்து டாப்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு ஃபீச்சர் வரும். அடுத்த ஃபீச்சருங்கிறப்ப கம்ப்ளீட்லி வந்து ஏஐங்கிற ஒரு ஃபீச்சருக்குள்ள நம்ம என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக், அது நம்ம இப்போ பெருசாக இது பண்ண வேணாம். பட் இது வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஆன் ப்ரிமிசஸ்னா கம்பெனியோடைய டேட்டா சென்டருக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு தேவையான நெட்வொர்க்கு டிசைன் பண்ணுவாங்க, கம்பெனிக்கு தேவையான ஸ்டோரேஜஸ், அதாவது கம்பெனி மீன்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு கம்பெனியில் அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நெட்வொர்க்கிங்கை ரெடி பண்ணுவாங்க, ஸ்டோரேஜஸை ரெடி பண்ணுவாங்க, சர்வர்ஸ் வாங்குவாங்க, வெளியிலிருந்து சர்வர்ஸை வாங்குவாங்க, விர்ச்சுவலைசேஷனை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, விஎம்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு ஓஎஸ்ஐ இன்ஸ்டால், விர்ச்சுவலைசேஷனுக்கு மேலே வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவாங்க, விஎம்குள்ளே ஓஎஸ் விண்டோஸ் ஆர் லைனக்ஸு, அதுக்கப்புறம் மிடில்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ரன் டைம் ஜாவா ஜேடிகே அந்த மாதிரி அவங்க கிளைண்ட்டோடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பில்டு வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த 3 பார்ட்ஸில் ரெடி பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க, ப்ராஜெக்டை டெவலப் பண்ணக்கூடிய டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் டீம் வைங்களேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீமுக்கு கம்பெனியுடைய டேட்டா சென்டர்ல இருந்து ஒரு அட்மின் இருப்பார், டேட்டா சென்டர் அட்மின் இருப்பார், இல்லைன்னா ப்ரைவேட் கிளவுட் அட்மின் சொல்லுவாங்க, இல்லை விஎம்வேர் அட்மின் சொல்லி ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலை எல்லா வேலையும் A to Z எல்லா வேலையும் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லை யாரோ ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா எங்களுக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான மிடில்வேர் சாஃப்ட்வேர், ரன் டைம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன், .NET அப்ளிகேஷனா, விசுவல் ஸ்டுடியோ டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் என்ன வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஎம் டெலீட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் விஎம்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க தான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்லோடு வந்து க்ளவுடுக்கு மூவ் ஆகுது. ஸோ க்ளவுடுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IaaS. இதை வந்து ஷார்ட்டாக ஐயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை IaaSன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏ அப்படின்னா அஸ், இன்னொரு ஏனா ஏ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ், அதைத்தான் வந்து IaaS அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய மெயினான தீம் என்ன, க்ளவுடுடைய ஃபஸ்ட்டு மாடல் தான் இதுதான் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்று, ஏன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் இன் க்ளவுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு PaaS SaaS அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த மாடல் வந்து வந்துச்சு. இந்த IaaS அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸ். அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜென்ரலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்னா பில்டு பண்ணுறது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்ட் கேபிள், அதாவது நெட்வொர்க்கிங் இது டிவைசஸ், நம்ம சிஸ்கோ நெட்வொர்க்கிங் டிவைசஸ், இது VPN டிவைசஸ், இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் டிவைசஸ். இந்த டிவைசஸ், ஸ்டோரேஜஸ்ஸு, சர்வர்ஸு, இது எல்லாத்தையுமே யார் வாங்குறது, யார் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ரெஸ்பெக்டிவ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுது. இப்போ அஜூர்னா அஜூர் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய டேட்டா சென்டரில் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த 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 ஃபிசிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவங்களே பை பண்ணி செட்டப் பண்ணிடுவாங்க. அஸ் அ கம்பெனிக்கும், அதாவது
இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஏபிசி கம்பெனியில் இருக்கிறோம். நம்ம கம்பெனிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பேக்கெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்? கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம், கிளைண்ட்டுக்கு இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம்னா அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? மிஷின் வேணும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? அஜூர் கிளவுட் கிட்ட வந்து கேட்போம். அஜூர் கிளவுட் கிட்ட என்ன பண்ணுவோம்னா அந்த விஎம்ஐ கான்ஃபிகர் பண்ணி அதில் தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவோம். அப்போது இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பார்ட் மட்டும் யாரோடையது அப்படின்னா இந்த பார்ட்டை மெயின்டைன் பண்றவங்க பேரு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர். டெக்ஸ்ட் அப்போ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஸோ அந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு விஎம் கேட்குறாருன்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, அஜூரில் இந்த ஓஎஸ் மிடில்வேர் ரன் டைம் அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜஸ், பேக்போன் இதுக்கு அக்சஸே இருக்காது. இங்கே எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே ஹேண்ட்லிங் பை கிளவுட். அதாவது இந்த இது எல்லாமே வந்துட்டு டேக்கிங் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி பை கிளவுட். இதுக்கும் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது எல்லாமே வந்து அஜூருடைய அதாவது கிளவுடுடைய பேக் போனில் போயிடும், அது டேட்டா சென்டரில் போயிடும். ஸோ இந்த பார்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யாரு அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் கிளவுட் ப்ரொவைடர், அதாவது அஜூர்னு நம்ம எடுத்துக்கலாம். அஜூர் தான் வந்து இந்த எல்லோ கலரை ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் ஃபெயிலியர் ஆகட்டும், சர்வர் ஃபெயிலியர் ஆகட்டும், வர்ச்சுவலைசேஷன் A to Z ஃபெயிலியர் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுறது அஜூர் கிளவுட் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் இஷ்யூ இதில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யாரு அப்படின்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது. ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ஐஏஎஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸ். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸில் கிளவுடே என்ன பண்ணிடுறாங்க, சர்வர் வாங்குறது, ஸ்டோரேஜ் வாங்குறது, நெட்வொர்க்கிங் வாங்குறது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. அது கம்ப்ளீட்லி ஹிடன், அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய வேலையே என்ன, விஎம் கிரியேட் பண்ணணும், அதை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கணும், விஎம் கிரியேட் பண்ணணும், ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கணும், ப்ராஜெக்ட் முடிஞ்சா விஎம் டெலீட் பண்ணணும். இதுதான் வந்து கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒரு மெயின் ஒர்க். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஐஏஏஎஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸ். சரிங்களா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இதுல ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஓஎஸ் மேல பாத்தீங்கன்னா மிடில் வேற ரன் டைம் இருக்குல்ல, இது கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி இருக்கும்? டீப்பாங்கிறது வந்து இது ஆக்சுவலாக நம்ம கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த மிடில் வேருங்கிறது பெருசாக ஒரு இது கிடையாது. இந்த காம்போனன்ட், இந்த 2 காம்போனன்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சர்வர் அட்மினாக இருக்கீங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சர்வரில் ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஏடி கான்ஃபிகர் பண்ணுறீங்க, டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, டிஹெச்சிபி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. டிஎன்எஸ் டிஹெச்சிபி போக அதர் ஃபீச்சர்ஸ், ஏடிஎலோடைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதில் வந்துட்டு ஐஏஎஸ், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்குன்னா வெப் சர்வராக நீங்கள் மாற்றுறதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு டாட் நெட்டோடைய ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. டாட் நெட்டோடைய ஃப்ரேம் ஒர்க் 3.5ன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ சப்போஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் காட்டும், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகாது. டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் வந்துட்டு 3.5 ஆர் லெசர் தென் ஆர் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எரர் அடிக்கும். அந்த டாட் நெட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த மிடில் வேரும் த ரன் டைம். இந்த ரன் டைம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஜாவா ஜேடிகே ரன் டைம் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ரன் டைம் அப்ளிகேஷன் இருக்கும். அது எதுக்காகனா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன். ஒரு ஜாவா டெவலப்பர் இருக்கிறாருன்னா, அவர் ஒரு கோடிங் டெவலப் பண்ணுறாருன்னா அந்த கோடு வந்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கர்னல் வெர்ஷன், இப்போ லைனக்ஸ்னா லைனக்ஸில் இருக்கக்கூடிய கர்னல் இதை வந்து அதை ஹிட் பண்ணணும்.
அப்போ அந்த ரன் டைம் என்ன பண்ணுது, சிஸ்டத்து கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனும் நம்ம சிஸ்டத்து கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு மிடில் வேர் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இந்த டாட் நெட், ஜேடிகே, ஜாவா ஜேடிகே இது எல்லாமே. ஸோ இது வந்து ஓகே. இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ, விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அது கூடயே இந்த மிடில் வேர்லாம் இன்ஸ்டால் ஆயிடும். இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். பட் ஸ்டில் வந்து கம்பேட்டபிலிட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக 4.5 4.6 எல்லாம் இருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி, அப்போ நீங்கள் சர்வர் அட்மினா என்ன பண்ணுவீங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் எம்ப்ளாய் வந்து இந்த மாதிரி எனக்கு மிடில் வேர் அப்ளிகேஷன் வேணும், அதில் வந்து டாட் நெட் வந்து இன்கம்பேட்டபிலிட்டி வருது, ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுள்ல இருந்து டாட் நெட்டோடைய ஃப்ரேம் ஒர்க் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பீங்க. ஜாவா ஜேடிகே வேணும், ஜாவா ஜேடிகேல 9.5 வெர்ஷன் வேணும், ஜேஆர்இ வெர்ஷன் வேணும், ஜாவா ரன் டைம் வெர்ஷன் வேணும். இப்போ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ இந்த டிரைவர்லாம் அப்டேட் பண்றோம் அந்த மாதிரி ம். வந்துட்டு நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க, டிரைவர்ஸ் மாதிரி. ஓகே, ஓகே. இப்போ என்னோட சிஸ்டத்துல நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். ம். டாட் நெட் அந்த சர்ச் டாட் பண்றேன். நெட் வந்து இங்க ஹிடன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா வந்து ஓஎஸ் கூட பைண்ட் ஆயிருக்கறனால இங்க வந்து ஹிடன்ல இருக்கும். ஓகே, ஓகே. அது நம்மளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா இங்க நம்மளுக்கு லிஸ்ட்ல காட்டும். அந்த இது டாட் நெட் வெர்ஷன் சொல்லி காட்டும், டாட் நெட் பேக்கேஜ் சொல்லி. ஓ இங்க இருக்கு, சாரி இந்த இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் ரன் டைம் ஓகே. இங்க இருக்குங்களா. ஸோ லாஸ்டா வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்டேட் ஆயிருக்கு ரன் டைம். ஓகே. ஸோ இது இந்த ரன் டைம் எதுக்காகனா ஒரு சில அப்ளிகேஷனை இது சப்போர்ட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணா ஜாவா டெவலப்பருக்கு அந்த ரன் டைம் இருந்தாதான் அவங்களால அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து மிடில் வேரும் ரன் டைம் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, இதுதான் ஸோ வந்து இந்த பார்ட்ல வர்றது. ஸோ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்து பேக்ரவுண்ட்ல வந்து இது பைண்ட் ஆமா ஆயிட்டு வருதுங்கிறீங்களா? இருக்கும். இப்போ ஓஎஸ் கூடயே வந்து டாட் நெட்டுங்கிற வெர்ஷன் வந்து வந்துரும். ஆனா ஓகே. ஓஎஸ் கூட வர்றது வந்து ஓல்டர் வெர்ஷனா இருக்கும், ப்ராஜெக்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கூகுள்ல இருந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே யாரு பண்றதுன்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாமே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வந்துடும். ஓகே. இந்த சர்வர் இது ஃபுல்லாமே கிளவுடோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே போயிடும், அதாவது அஜூர் கீழே போயிடும், மைக்ரோசாஃப்ட் அஜூர் கீழே போயிடும். இது வந்து ஐயாஸ் காம்போனன்ட். PaaS சர்வீசஸ் நெக்ஸ்ட் வந்து PaaS சர்வீசஸ்ங்கிறப்ப பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த டார்க் ப்ளூ இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராவா இதுல ஆட் ஆகி இது எல்லாமே வந்து எல்லோல வந்துருச்சு இது ஃபுல்லாமே. அப்போ இதுல என்ன தெரியுது, ஓஎஸ் அண்ட் மிடில் வேர். இந்த ஓஎஸ் அண்ட் மிடில் வேரை யார் எடுத்துக்கிறவா, அதையும் கிளவுடே எடுத்துக்கிறாங்க. நாங்களே சர்வர் மெயின்டைன் பண்றோம், நாங்களே விர்ச்சுவல் மிஷினையும் பேக் எண்ட்ல மெயின்டைன் பண்றோம், உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க அப்ளிகேஷனையும் ரன் டைமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியருக்கு பேர் வந்து PaaS இன்ஜினியர், பிளாட்ஃபார்ம் அஸ் இன்ஜினியர் சொல்லுவோம், இல்ல பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் இன்ஜினியர் சொல்லுவோம், இல்ல PaaS இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். PaaS இன்ஜினியர் அப்படின்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய நெக்ஸ்ட் ரோல். நீங்க நீங்க கேட்டிருப்பீங்களா கிளவுடுக்கு அப்புறம் என்ன எப்படி அப்படின்னு. கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் இஸ் த PaaS இன்ஜினியர். நீங்க இதுல ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஃபெமிலியர் வித் த PaaS. இதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஃபெமிலியர் வித் த SaaS சர்வீசஸ். இந்த SaaS போயாச்சு அப்படின்னா A to Z, அதாவது எவ்ரிதிங் டேக்கிங் கேர் பை அஜூர் கிளவுட். அஜூர் கிளவுட் எல்லாத்தையும் எடுத்துக்குவான், நம்மளுக்கு ஒரு என்டிட்டி கொடுப்பான், ஜஸ்ட் லைக் ஒரு யூஆர்எல் மாதிரி ஒரு என்டிட்டி கொடுப்பான், அதுல தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். ஸோ அது வந்துட்டு SaaS இன்ஜினியர், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸ் அந்த இன்ஜினியர். இது பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் மாற முடியுங்களா, இல்ல வந்துட்டு? கரெக்ட். இப்போ ஒரு இன்ஜினியரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா SaaS போனா இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாது, வில் கெட் அ ஸ்ட்ரகிள்.
இதுல ஒர்க் ஓகே. பண்றப்போ ஏன்னா இந்த காம்போனன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் காம்போனன்ட், இன்டர் டிபெண்டன்சி காம்போனன்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், செகண்ட் ஸ்டேஜ் பாஸ் இன்ஜினியர், தேர்ட் ஸ்டேஜ் அஸ் அ சாஸ் இன்ஜினியர். இந்த ஓகே. சாஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் ஓகே. யூடியூப் அக்கௌண்ட் வாட் எவர், ஜிமெயிலில் நம்மளுக்கு ஒரே ஒரு லாகின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்து டைப் பண்ணுவோம். இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சர்வர் இருக்கும். இந்த ஜிமெயிலோடைய லோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சர்வர் இருக்கும். ஜிமெயிலை லோட் பண்ணியிருப்பாங்க ஒரு சர்வரில். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஜிமெயிலுங்கிறது கூகுளுடைய பிளாட்ஃபார்ம், அவங்க சர்வரில் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு என்டிட்டிங்கிறது ஒரு யூஆர்எல் gmail.com மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய மெயில்ஸ் செக் பண்ண, மெயில் சென்ட் பாக்ஸ், அவுட் பாக்ஸ், சிக்னேச்சர் நிறைய இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய டீமே இருக்கு. அவங்க தான் வந்துட்டு இந்த சாஸ். ஸோ இது எல்லாமே சாஸ்ல போயிடும், நம்மளுக்கு ஒரு என்டிட்டி மட்டும் கிடைக்கும். ஓகே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கிளவுடுடைய சர்வீஸ் மாடல்ஸ். இன்டர்வியூல ஃபர்ஸ்டா கேட்கக்கூடிய இதே வந்துட்டு வாட் இஸ் கிளவுட் சர்வீஸ் மாடல், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த சர்வீஸ் மாடல், வாட் ஆர் தே அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தெம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனில் கிளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு. சரிங்களா? ஓகே, எனி டவுட் இப்போ? இல்ல இல்ல. இப்ப நீங்க அந்த இன்டர்வியூ கொஸ்டின் கேக்குறாங்கறீங்கல்ல, இது சிம்பிளா வந்து நம்ம ஆன்சர் பண்ணனும். இப்ப நீங்க வந்து ரொம்ப விரிவாக்கமா நீங்க சொன்னீங்க. இது வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணனும். கரெக்ட். நீங்க வந்து இப்ப நான் சொன்ன ஆன்சரை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கறணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வாட் இஸ்னு சொல்லல, உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்க வந்து வாட் இஸ்ங்கறத நீங்க இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கறணும். ஏன்னா இப்ப நீங்க வாட் இஸ் வாட் சொல்றப்போ அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வேஸ்ட். டிஸ்கிரைப் தெரிஞ்சுன்னா நம்ம வாட் இஸ் வாட்டை நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுதான் இதுக்கான மெயின் வந்து தீம். ஓகே ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ கேட்குறாங்க வாட் இஸ் கிளவுட் சர்வீஸ் மாடல், வாட் ஆர் தே அப்படின்னா based on the infrastructure they have divided 4 kind of service models. One is on premises, which is a physical setup where every company maintain their own data center in their company. That data center contains all kind of devices like networking, storage, servers, virtualization. All these stuffs are handled by the respective company with their respective administrators. Okay. Coming to cloud, we have a 3 service model. First one is IaaS, infrastructure as a services. Second one is PaaS services. Third is SaaS services. In the infrastructure services, there are certain things handling taken care by Azure cloud. Few things are taken care by respective cloud engineers. அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி சிம்பிளா டெஃபினிஷனை சொன்னா போதும். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன். நீங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா சரி. ஓகே ஓகே ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போதான் நம்ம வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளேயே நம்ம போறோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி பேசிக் அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். இப்போதான் நம்ம அடுத்து கிளவுடுக்குள்ளேயே போகிறோம். வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டைப்ஸ். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போய் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் போட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல ஃபிசிக்கல் சோர்ஸ் இருக்கும், அதை வந்து ஓவர் த இன்டர்நெட் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன் லைன்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். So cloud computing is an on-demand delivery of computing services like server, storage, software over the internet, allowing users to access the resources from the remote data centers instead of managing their own physical infrastructure. ஸோ இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கான டெஃபினிஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், அதாவது ஃபிசிக்கல் சர்வீசஸ் ஒரு இடத்துல இருக்கு, அதை இன்டர்நெட் வழியா சாஃப்ட்வேர் ஓவர் தி இன்டர்நெட் வழியா இந்த கம்ப்யூட்டர் சர்வீசஸ் லைக் சர்வர், ஸ்டோரேஜஸ், சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையும் இன்டர்நெட் வழியா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம்.
from the remote data centers instead of managing their own physical infrastructure. ஸோ கம்பெனியில் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக ரிமோட் டேட்டா சென்டர், இந்த ரிமோட் டேட்டா சென்டருங்கிறது கிளவுடு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் டேட்டா சென்டரை. அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம ரிமோட் வழியாக ஓவர் தி இன்டர்நெட் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சிம்பிள் டேர்மில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு அது வந்து இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் கிட்ட கேட்கவே மாட்டாங்க. சப்போஸ் யூ ஹாவ் டு பி அவேர், நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 2 லைன்ஸ் ஆன்சர் வந்து அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன்ல பார்த்தோம். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் வந்து இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது பிரைவேட் கிளவுட். இந்த பிரைவேட் கிளவுடுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த ஆன் ப்ரிமிசஸ் தான் வந்துட்டு பிரைவேட் கிளவுட். ஏன் பிரைவேட் கிளவுட்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆன் ப்ரிமிசஸ்ங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ள செக்யூரா ஒரு என்வாயர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள அன்னோன் பர்சன் போக முடியுமா, பப்ளிக்கா ஒரு கேண்டிடேட் போக முடியுமானா போக முடியாது. அப்போ இங்க வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட், ஒன்லி வந்து பிரைவேட் ஆக்சஸ் ஆர் அலவுட். அப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு செக்யூர்ட் என்வாயர்மெண்ட் which is called private cloud அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த பிரைவேட் கிளவுடால வந்து நீங்க ஏன் நம்ம இதை பிரைவேட் கிளவுட்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க யாரு மெயின் கீ ரோல் பிளே பண்றது அப்படின்னா, இங்க வந்து VMware அப்படிங்கிற விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ VMware இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால VMware இஸ் அ கம்ப்ளீட்லி பிரைவேட் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால ஆன் பிரிமிசஸ் என்வாயர்மெண்ட்டை வி கால் அஸ் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பிரைவேட் கிளவுட் முடிஞ்சது. அப்புறம் பப்ளிக் கிளவுட் அண்ட் தென் ஹைபிரிட் கிளவுட், இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. பப்ளிக் கிளவுடுங்கிறது யாரு அப்படின்னா, ஸோ இவங்க தான் பப்ளிக் கிளவுட். யாரு? அமேசான், கூகுள், அஜூர், அலிபாபா, சேல்ஸ்ஃபோர்ஸ், ஆரக்கிள், அப் கிளவுட், இந்த மாதிரி இவங்க எல்லாமே பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்களை ஏன் பப்ளிக்னு சொல்றோம் அப்படின்னா, ஓவர் த இன்டர்நெட், நம்ம இன்டர்நெட் வழியாவே நம்ம இந்த கிளவுடு ஃபுல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே portal.azure.com இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூருடைய கிளவுட் இது. ஸோ இதை நான் வந்து டைரெக்டாக என்னுடைய சிஸ்டத்துலேருந்து அக்சஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் AWS அக்சஸ் பண்ணுறேன் என்னுடைய சிஸ்டத்துலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த URL பார்த்தீங்க அப்படின்னா AWS உடைய URL. அதே மாதிரி GCPக்கு ஒரு லாகின் இருக்கும். அதாவது GCPங்கிறது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் லாகின், அதுக்கு ஒரு லாகின் கன்சோல் வச்சிருப்பாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து console.googlecloud.com. இது வந்து கூகுள் கிளவுடுக்கு லாகின் பண்ணக்கூடிய ஒரு கன்சோல், அதாவது அந்த கிளவுடை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கன்சோல். அப்போ இது எல்லாமே ஓவர் தி இன்டர்நெட் வழியாவே இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால இதை வந்து பப்ளிக் கிளவுட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம், ரெப்ரசன்ட் பண்றோம். சரிங்களா? அப்போ ஹைபிரிட் கிளவுட்னா என்ன? ஓகே, பப்ளிக் கிளவுட் புரிஞ்சிருச்சு. ஹைபிரிட் கிளவுடுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பப்ளிக் கிளவுடுக்குள்ள நம்ம ஒரு செக்யூர் என்வாயர்மெண்ட் வச்சுக்கிற போறோம். ஏன்னா அதுக்கான டெஃபினிஷன் சொல்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பப்ளிக் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல செக்யூரிட்டி எங்க இருக்கு? யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்ல. இங்க இப்போ இந்த கிளவுடுக்கு யார் வேணாலும் வரலாம். இப்போ இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன்ல வச்சுட்டோம்னா யார் வேணாலும் நம்ம ப்ராஜெக்டை பார்த்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி பிரீச் ஆயிடும். தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் டேட்டா. அப்போ பப்ளிக் கிளவுடுக்குள்ள நம்ம ஒரு ஐசோலேட்டட் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு ஹைபிரிட் கிளவுட். ஸோ நீங்க எந்த கம்பெனில போய் கிளவுட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஹைபிரிட் கிளவுட், நாட் இன் த பப்ளிக் கிளவுட். எல்லாமே வந்து ஹைபிரிட் கிளவுட் கீழே தான் வரப்போகுது. பட் இட் இஸ் ஸ்டில் கால்ட் அஸ் பப்ளிக் கிளவுட். சொல்றது வந்து பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவோம், ஆனா ஆக்சுவல் ஒர்க் லோட் இஸ் ஆன் ஹைபிரிட் கிளவுட். பப்ளிக் கிளவுடுக்குள்ள ஒரு பிரைவேட் கிளவுட் இருக்கும், சரி, ஒரு பிரைவேட் என்வாயர்மெண்ட், ஐசோலேட்டட் என்வாயர்மெண்ட் இருக்கும். தட் இஸ் கால்டு ஹைபிரிட் கிளவுட். ஓகே, ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. இப்போ இதுக்கு வந்து எப்படி क्वेश्चंस கேட்பாங்க? இப்போ இந்த 3 டைப்ஸ் நீங்க சொன்னீங்க. இது வந்து ஜஸ்ட் என்ன கிளவுடோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். பிரைவேட் கிளவுட்னா என்னன்னு கேட்பாங்க.
நீங்கள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஆன் ப்ரெமிசஸ் கன்சிடர்ஸ் அ ப்ரைவேட் கிளவுட். ஸோ ப்ரைவேட் கிளவுடுங்கிறது வந்து VMware யூஸ் பண்ணி அவங்களுடைய டேட்டா சென்டரை கம்பெனியே வந்து டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் கிளவுடுங்கிறது ஓவர் தி இன்டர்நெட் நம்ம அக்சஸ் பண்ணுறது எல்லாமே பப்ளிக் கிளவுட். ஹைபிரிட் கிளவுடுங்கிறது இந்த பப்ளிக் கிளவுட் இன்சைட் த பப்ளிக் கிளவுட் வி கஸ்டமைஸ் அவர் ஓன், ஏன்னா எப்படி சொல்லலாம்னா வி கஸ்டமைஸ் அவர் ஓன் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ ஹைபிரிட் கிளவுடை பற்றி கேட்குறப்போ, ஸோ இன்சைட் த பப்ளிக் கிளவுட் we customize, we isolate our environment, our project environment, it's called as hybrid cloud. ஸோ நம்ம பப்ளிக் கிளவுட்ல நம்மளுடைய ப்ராஜெக்டை ஐசோலேட் பண்ணுறோம், நம்மளுடைய நெட்வொர்க்குக்கு ஐசோலேட், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நம்ம ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிடுவோம், அதை யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ஹைபிரிட் கிளவுட். ஓகே 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 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிளவுட் சர்வீஸ் மாடல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், கிளவுடோடைய டைப்ஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஃபார் தி, இப்போ நம்ம கிளவுட் வந்து எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய ஆக்சுவலாக நம்மளுடைய கீ ரோல் என்ன அப்படிங்கிற மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டர், வந்து ஃபிசிக்கல்ல ஹைலைட் பண்ணுறேன், ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். இதை யார் மேனேஜ் பண்ணுறதுன்னா மேனேஜிங் பை மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளவுட். அஜூர் கிளவுட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா காம்பவுண்டும் இங்கே வந்து அவங்க லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர், இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது, அது ரெஸ்ட்ரிக்டட், அது ஃபுல்லாமே பேக் எண்ட். பட் நம்மளுக்கு இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேலே தான் நம்ம இந்த ஃபிசிக்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு விர்ச்சுவலாக மிஷின்ஸோ இல்லை நெட்வொர்க்கோ ஸ்டோரேஜஸோ எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாது. அப்போது இவங்க கூட மைக்ரோசாஃப்ட் அஜூர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு GUI ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு GUI இருந்தால் தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த GUIக்கு பேர் தான் வந்துட்டு portal.azure.com. இது வந்து ஒரு URL GUI. சரிங்களா? இந்த portal.azure.com வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்கேருந்து இவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் கிளவுடை ரீச் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் எப்படின்னா ஓவர் தி இன்டர்நெட் வழியாக இங்கேருந்து portal.azure.com இதை நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா இது இன்டர்நெட் வழியாக ட்ராவல் ஆகி மைக்ரோசாஃப்டுடைய பேக் போனை போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட். இப்போ இந்த டேஷ்போர்டு யாருக்கு அப்படின்னா, இந்த டேஷ்போர்டை யார் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க தான் அஜூர் கிளவுட் இன்ஜினியர்ஸ். இல்லை எல்லாருமே இதே போர்ட்டல் தான். நம்ம வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம யாருன்னா அஜூர் கிளவுட் இன்ஜினியர்ஸ் ஆர் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ இவங்க தான் இங்கே கீ ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த போர்ட்டலில். இப்போ இது வந்து ஒரு கிளைண்ட். அந்த கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு ரீஜன், யூரோப் ரீஜியன், US ரீஜியன். நம்ம சிம்பிளாக US ரீஜனில் XYZ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மீன்ஸ் ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை வந்து இங்கே ஒரு கம்பெனி இருக்கு, ஏபிசி கம்பெனி. ஸோ அந்த ப்ராஜெக்டை இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த XYZ ப்ராஜெக்டை இந்த ஏபிசி கம்பெனி நாங்கள் க்ளவுடில் பண்ணித்தரோன்னு வாங்குறாங்க. அப்போது இந்த ஏபிசி கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கிறாரு.
மேனேஜர். இந்த மேனேஜர் கீழே அவங்களுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு தே ஹாவ் அரௌண்ட், எல்லாமே அசம்ஷன் தான், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ணிக்கணும், 6 டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. வந்திருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வைங்களேன். ஸோ 6 வெப் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது மேனேஜர் கீழே 6 வெப் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த வெப் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட் விஎம்மாக இருக்கலாம், இல்லை வெப் சர்வீசஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாரு, 6 வெப் டெவலப்பர்ஸு இதை வந்து ஒரு 10 months டெனன்ஷரில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே ஒரு பிஸ்னஸ் டீம் எல்லா கம்பெனிலும் இந்த இதே ப்ராசஸ் தான். ஒரு பிஸ்னஸ் டீம் இருப்பாங்க, அதாவது பியூ ஹெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் டீம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டாக மைக்ரோசாஃப்ட் கூட போய் டீல் வைப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் கூட டைரெக்டாக டீல் வைப்பாங்க. எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும், நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. ஏன்னா எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு லெவலு பிஸ்னஸ் டீமோடைய ஒர்க்கே என்னென்னா காஸ்ட்டு தான் மெயின். ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு 6 month 10 monthனா அந்த 10 monthக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட், அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, 10 monthக்கு எவ்வளோ காஸ்ட்டு. ஏன்னா இந்த காஸ்ட்டு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பிஸ்னஸ் டீம். இந்த பிஸ்னஸ் டீம் இந்த காஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட்டை வச்சு தான் கிளைண்ட் இந்த 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 XYZ ப்ராஜெக்ட் கிளைண்ட் கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து இப்போ இந்த 10 monthக்கு இவங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs கிட்ட காம்போனன்ட் வந்து தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 10 lakhs காம்போனன்ட் வந்து தேவைப்படுதுன்னு வைங்க. இந்த 10 lakhsக்கு பிஸ்னஸ் டீம் கன்ஃபார்ம் பண்ணி மைக்ரோசாஃப்ட் கூட டீல் அக்ரி பண்ணதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 10 lakh. ஸோ 10 lakh பிஸ்னஸ் டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டீம் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் இந்த கம்பெனியில் ஒரு ஹெட் இருப்பா, இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 10 lakh செலவாகுது. அப்போ நம்ம இங்கே கிளைண்ட்டு கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கிட்ட எவ்வளோ கிளைம் பண்ணலாம், 6 டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த 6 டெவலப்பருக்கும் பர் மந்த் எவ்வளோ காஸ்ட், பர் மந்த் எவ்வளோ சேலரி, அப்ராக்சிமேட்லி ஒரு 50,000 அப்படின்னா 6 into 5 3 lakh வந்து ஒரு பர் மந்த்துக்கு 3 lakh. அப்போ 10 monthங்கிறப்போ 10 into 3 30 lakh. 30 lakh ப்ளஸ் 10 lakh ஃபார் இந்த க்ளவுடுக்கு, அப்போ டோட்டலாக 40. அப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆட் பண்ணும். அப்போ கம்பெனிக்கு ஒரு 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறாங்க. இப்போ டோட்டலாக இவங்க கிட்ட வந்து 50L வந்து கிளைம் பண்ணுவாங்க. இயர்லி பேசிஸ் ஆர் 2 year பேசிஸ் 3 year பேசிஸ். அது வந்து இந்த கிளைண்ட்டுக்கும் கம்பெனிக்கும் உள்ளக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். சரிங்களா? இப்போ பிஸ்னஸ் டீம் கிளவுட் கூட பேசிட்டாங்க, 10 lakhக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க, அக்ரிமெண்ட் வாங்கியாச்சு. ஸோ நவ் அகைன் அண்டர் த மேனேஜர் they have one more team, that is cloud administrator team. Cloud administrator. ஸோ cloud administrator ரிக்குயர்மெண்ட்டை மேனேஜர் கொடுத்துருவாரு. cloud administrator வாங்கி அஜூர் போர்ட்டல் வழியாக போய் மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளவுடில் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்த என்டிட்டி, அதாவது லாகின், இது எல்லாத்தையுமே வந்து ரிமோட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே டெவலப்பருக்கு ஷேர் பண்ணிடுவார். டெவலப்பர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸாக இருக்கட்டும், விர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம், ஸ்டோரேஜஸாக எது வேணாலும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 lakhsக்கு ஏற்கனவே அவங்க பட்ஜெட் வாங்கியிருக்கிறாங்களா, சார் 10 monthக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஒர்க் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டைரெக்டாக யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்போது ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே டைரெக்டாக கிளைண்ட் பார்த்துக்குருவாங்க. தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வரும். அதே மாதிரி இப்படி தான் வந்து
கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்டுடைய சைக்கிள் வந்து ரன் ஆகுது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ அசூர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் செட்டப் மட்டும் தான் நமக்கு குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கரெக்ட், விர்ச்சுவலா கிரியேட் பண்றதுலருந்து எல்லாமே நம்ப தான் பண்ணணும். கரெக்ட். பட் அதான் ஆனா இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வேலை. ஃபிசிக்கலாக மெயின்டைன் ஓகே, பண்ணுறது எல்லாமே அவங்க. விர்ச்சுவல் திங்ஸை ஆ, மெயின்டைன் பண்ணுறது, அதாவது விஎம் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது எல்லாமே யாருன்னா க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான். இப்போ ஓகே. ஸோ நம்ம ம், ஆ, ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அசூரே வந்து ஓவரால் எல்லாமே வந்து டேக் ஆஃப் பண்ண முடியாதா? இப்போ வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் என்கிட்டயே சொல்லுங்க. நானே ம், வந்து எல்லாமே பண்ணி குடுத்துர்றேன். ம். அந்த மாரி எதுவும் பண்ண முடியாதா? இதுக்குன்னு வந்துட்டு ஒரு டீமு, நெக்ஸ்ட் இதுலருந்து ஃபாலோ பண்ணிட்டு போறது. ஆ இதுல வந்துட்டு இதுதான். இதுக்காக தான் இந்த கிளவுட வந்து 3 மாடலா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ம்ஹ்ம். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் மாடல்ல எனக்கு வந்து கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் வேண்டாம். ஆ எனக்கு அதுக்கு பதிலா வந்து பாஸ் டீம் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் இவங்க மட்டும் ம். இருந்தா போதும். எனக்கு வந்து இந்த விஎம் கிரியேட் பண்றது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, இந்த பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த டெவலப்மெண்ட் டீம் கிட்ட இருந்து டெவலப் பண்ண அந்த சாஃப்ட்வேரை வாங்கி டைரக்டா என்ன பண்ணிருவாங்க, இங்க போய் ஹோஸ்ட் பண்ணுவாங்க கிளவுட்ல. அப்போ ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த இடத்துல வேலை, இந்த கிரியேட் பண்ற வேலையே இருக்காது. ஜஸ்ட் அவங்க டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை வாங்க, கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டைரக்டா கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆக இந்த கிளவுட் சர்வீஸ் மாடல் வந்து சேஞ்ச் ஆகும். பாஸ் ஓகே, சர்வீசஸ் இப்போ பாஸும் வேண்டாம், நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னா சாஸ் டீம், ஓ! எஸ்ஏஎஸ் சாஸ் டீம். இங்க ஒரு சாஸ் டீம் பில் யூஸ் பண்ணி இது அவங்க சாஸ் டீமோட வேலை என்ன? இவங்க ஒரு என்டிட்டி குடுப்பாங்க. ஜஸ்ட் இங்க இருக்கிறத வாங்கி இங்க ஹோஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஜஸ்ட் ஓகே, லைக் நம்ம Gmail மாதிரி. ம்ஹ்ம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஓகே, என்டையர் ஒர்க் ஃப்ளோ மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ நீங்க சொல்றீங்க. இப்ப எனக்கு இந்த ம், இடத்துல வந்து கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறது. இது ம். வந்து எல்லா கம்பெனிலயும் அதே மாரி தான் இருக்குமா? இல்ல வந்து அவங்களுக்கான நீட் பொறுத்து தான் நீடட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாறுபடும். த நீட். ஏன்னா ஒர்க் லோட் வந்து நெறைய இருக்கு. என்ன நீடுன்னு அதையும் ஓகே. சொல்லிடுறேன். இப்போ ஆன் பிரிமிசஸ்ல தே ஆர் மெயின்டெய்னிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஆன் ம். பிரிமிஸ்ல ஃபுல்லா விர்ச்சுவல் மிஷின் தான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஸ்டில் தே வாண்டட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இன் த கிளவுட்னா, தே கோ வித் த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம். ஸ்டில் தே ஓகே, ஐ மீன் அவங்களுக்கு வந்து கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரும் வேணும். அட் த சேம் டைம் பாஸ் டீமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா, பாஸ் டீம் ஃபுல்லாமே வந்துட்டு குபர்நெட்டிஸ், டாக்கர், டேட்டா பேசஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ அப்போ ஓகே. அங்க பாஸ் குபர்நெட்டிஸ் கூட டீம் இதுல தான் வருதுங்கிறீங்களா? ம் குபர்நெட்டிஸ் ஃபுல்லாமே பாஸ் சர்வீசஸ் கீழ வருது. அப்போ பாஸ் டீமும் எங்களுக்கு வேணும். கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீமும் வேணும். கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் அவ்வளோ சீக்கிரமா வந்து இது ஆகாது. ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து இப்போ நம்ம குபர்நெட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்டில் வி ஆர் இந்த நெட்வொர்க்கிங் பண்றது, ஸ்கேல் செட் பண்றது, ஆப்பரேஷன் பண்றது பார்த்தீங்கன்னா, ம். எல்லாமே இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் தான். என்னதான் பாஸ ஓகே, டெவலப் பண்ணாலும், அதுல இருக்கக்கூடிய அட்மின் ஒர்க்க பண்றது எல்லாமே இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். இப்ப ஒரு குபர்நெட்டிஸ் இருக்குன்னா, அந்த குபர்நெட்டிஸ மெயின்டெயின் பண்றதே யாருன்னா, இந்த கிளவுட் டீம் தான். ஸோ அப்போ இது வந்து அவ்வளோ ஓகே, சீக்கிரமா போகாது. டெமாலிஷ் ஆகாது இந்த டீம். இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஆனா இந்த டீம்ல ஓகே, இருக்கிறவங்க ஃபியூச்சர்ல தே ஷுட் ஹேவ் அ ஹேண்ட்ஸ் ஆன் வித் த ஆல் பாஸ் சாஸ் சர்வீசஸ் எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும். சோ தட் அவங்களால ஒரு மல்டி ரோல் வந்து இங்க ப்ளே பண்ண முடியும். ஓகே. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஆ, பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ம். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ அசூர் அட்மின் இப்போ லினக்ஸ் அட்மின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த L1, L2, L3 சொல்லிட்டு இந்த மாரி டீம் இருக்கும். இதுலயும் வந்து அதே மாரி தான் இருக்குங்களா? எஸ், எஸ். ஆப்வியஸ்லி. கிளவுட்லயும் L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், L3 சப்போர்ட். L1 சப்போர்ட்ல ஜூனியர்ஸ் இருப்பாங்க. L2 சப்போர்ட்ல மிடில் லெவல் சீனியர்ஸ் இருப்பாங்க. L3 சப்போர்ட்ல சீனியர்ஸ் பிளஸ் அவங்க அந்த சீனியர்ஸ் வந்து தே யூஸ் டு டைரக்ட்லி கனெக்ட் வித் த கிளவுட் டீம் ஃபார் சப்போர்ட், ஃபார் ஹை லெவல் சப்போர்ட். ஓகே. ஆ, ஸோ பார்த்தீங்கன்னா, L1 டீம்ங்கும்போது அது அண்டர்ல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாரில ஒர்க் இருக்கும்? L2ல? L1 டீம்ல வந்து அவங்க பேசிக்கா வந்து விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றது,
டிக்கெட்டிங்ஸ் வரும். ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஃபெயிலியர் இருக்கு, டவுன் ஆயிடுக்கு அப்படின்னா டிக்கெட்டிங் வரும். ஃபர்ஸ்ட் லெவலா அந்த டிக்கெட்ட மானிட்டர் பண்றது யாருன்னா, அந்த L1 டீமு. அதே மாரி பேட்சிங் ஆக்டிவிட்டி, லினக்ஸ்ல பேட்சிங், விண்டோஸ்ல பேட்சிங், அந்த மானிட்டர் பண்றது. ஸோ இது எல்லாமே இந்த L1 டீமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. L2 டீமுடைய ஒர்க் ஓகே. என்ன அப்படின்னா, ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணி அத வந்து பெர்ஃபெக்ட்டா கான்ஃபிகர் பண்றது, ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கு, கஸ்டமைஸ் பண்றது. இந்த L1க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே L2ல இருப்பாங்க. L3 டீம் ஓகே. யாரு அப்படின்னா, டைரக்ட்டா மைக்ரோசாஃப்ட் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு விஎம் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருச்சு. அத ரெக்கவர் பண்ண முடியல. L1, L2 டீம் ட்ரை பண்ணுவாங்க ரெக்கவர் பண்றதுக்கு. பட் ஸ்டில் முடியல அப்படின்னா, தே கோ வித் L3. L3க்கு போவாங்க. L3. L3 என்ன பண்ணுவாங்க, அந்த இது என்னன்னு பார்த்துட்டு அவங்களால ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியாதுங்கிற பட்சத்துல ஓகே. டைரக்ட்டா அவங்க தான் எம்எஸ் கேஸ், மைக்ரோசாஃப்ட் கேஸ் ரைஸ் பண்ணி, அவங்க மைக்ரோசாஃப்ட் டீம் கூட கொலாபரேட் பண்ணி அந்த இஷ்யூவ ரிசால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. ஓகே. ஓகே. சரிங்களா?